السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, உத்தம தூதர்களின் அழகிய வரலாறு என்கிற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு நாளும் தொடராக நபிமார்களின் செய்திகளை நாம் வரிசையாக பல்வேறு ஆயத்துகளிலிருந்து நாம் தொடராக அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் ஆத் என்கிற கூட்டம் அல்லாஹுவை அவர்கள் ஈமான் கொள்ளாமல் வாழ்ந்தார்கள், ஆகிரத்தை ஈமான் கொள்ளாமல் வாழ்ந்தார்கள், மேலும் துனியா மட்டும்தான் வாழ்க்கை என நம்பிக்கையோடு இருந்தார்கள். நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விமர்சனம் செய்தார்கள். இப்படி அவர்கள் அல்லாஹ்விற்கு கட்டுப்படாமல் வாழ்ந்ததின் காரணமாக, குஃப்ரிலே இருந்ததின் காரணமாகவும், மேலும் உடல் அந்த தாக்கத்தை வைத்து, உடல் வலிமையை வைத்து உலகில் நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அவர்கள் பெருமை அடித்ததின் காரணமாகவும் அல்லாஹ் தஆலா ஆத் என்கிற அந்த சமுதாயத்தை ரப்புல் ஆலமீன் அளித்தான். இறைவனுடைய அதாபை அவர்கள் பூமியிலே பெற்றுக் கொண்டார்கள். மிக கடுமையாக அல்லாஹ்வின் அதாபை பெற்று கடும் புயல் காற்றின் மூலமாக 7 நாட்களுக்கும் அதிகமாக அவர்கள் அந்த வேதனை அனுபவித்தவர்களாக அந்த சமுதாயம் மரணித்தார்கள் என்ற பல்வேறு குர்ஆன் ஆயத்துகளை நேற்றைய தினம் பார்த்தோம். இறுதியாக ஆத் என்கிற அந்த சமுதாயத்திற்கு பிறகு சமூத் என்கிற ஒரு கூட்டத்தை அல்லாஹ் தஆலா பல தலைமுறைகளாக வாழக்கூடிய வாய்ப்பை பூமியிலே அல்லாஹ் ஏற்படுத்தினான். அந்த சமுதாயத்திற்கு இறைவன் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அல்லாஹ் அனுப்பியிருந்தார். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தாருக்கு அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று அவர் தாவா செய்தார் என்கிற செய்தி வரை நாம நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம். மேலும் அல்லாஹ் தஆலா இந்த சமூத் என்கிற கூட்டத்தை பற்றி நமக்கு குர்ஆனிலே பல ஆயத்துகளிலே விரிவாக அல்லாஹ் பேசுகிறார். அவர்களுடைய தங்குமிடம், அவர்களை பூமியிலே எப்படி வாழ்ந்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களிடத்தில் பேசும்போது சொன்னார், வதுக்குரு இது ஜஅலக்கும் குலஃபா மின் பஅதி ஆதின். ஆத் என்கிற கூட்டத்திற்கு பிறகு அல்லாஹ் உங்களை இந்த பூமியிலே தலைமுறைகளாக வாழ்வதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்தான், அதை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்று அவர் சொன்னார். மேலும் அவர் குறிப்பிட்டார், வபவ்வஅக்கும் ஃபில் அர்லி, பூமியிலே அல்லாஹ் உங்களுக்கு வசிப்பிடத்தை தந்திருக்கிறான். தத்தஹிதூன மின் சுஹூலிஹா ஹுசுரா, நீங்கள் அந்த பூமியினுடைய சமவெளி பகுதியிலே பெரும் பெரும் மாளிகைகளை கட்டியவர்களாக வாழ்கிறீர்கள். வதன்ஹிதூனல் ஜிபால புயூதா, மேலும் மலைகளையும் கூட உங்களுக்கான வீடுகளாக மலைகளை குடைந்து நீங்கள் வாழுகிறீர்கள் என்று நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த தன்னுடைய சமுதாயம் சமூத் என்கிற இந்த கூட்டம் அவங்க பூமியில 2 பகுதியில வாழ்றாங்க. ஒண்ணு நம்மை போல சமவெளியில வாழ்றாங்க, இன்னொரு பக்கம் பெரும் பெரும் மலைகளை குடைந்து அவர்கள் வாழ்ந்தார்கள்.
அவர்கள் வாழ்ந்த காலம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பூமியில் வாழ்ந்த ஒரு உம்மத். அந்த சமுதாயம் தங்களுடைய உடல் வலிமையால் தான் அவர்களும் அது போன்ற அந்த வீடுகளை, மலைகளை குடைந்து கட்டி வாழ்கிறார்கள். பெரிய பெரிய எந்த நவீன ஆயுதங்களோ சாதனங்களோ கண்டுபிடிப்புகளோ இல்லாத காலத்துல மலைகளை பெயர்த்து மலைகளிலே தங்களுக்கான வீடுகளை அவர்கள் கட்டி கொண்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்படி அவர்கள் வாழ்ந்ததை நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைவு கூறுகிறார். அல்லாஹ் உங்களுக்கு இப்படியெல்லாம் வாய்ப்பு தந்தானே, நினைத்து பாருங்கள். ஃபதுகுரு அலா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள், நீங்கள் பூமியிலே வரம்பு மீறி நடக்காதீர்கள் என்று சொல்லி நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்கள் வாழ்ந்த இடங்களையும் அல்லாஹ் அவர்களுக்கு தந்த நியாமத்துகளை எல்லாம் எடுத்து சொல்லி அல்லாஹ்விற்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், அல்லாஹ் ஒருவனை மட்டும் இறைவனாக வணங்குங்கள் என்று தன்னுடைய கூட்டத்திற்கு அவர் தாவா செய்கிறார். அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் பல இடங்களில் இந்த கருத்தை இறைவன் நமக்கு உறுதிப்படுத்துகிறான். வஸமூதல்லதீன ஜாபு ஸஹ்ர பில்வாத், பள்ளத்தாக்குகளில், மலை பள்ளத்தாக்குகளில் அவர்கள் அந்த தங்களுக்கான வீடுகளை, மலைகளை குடைந்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சூரா ஃபஜ்ர் என்கிற சூறாவிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த சமூத் என்கிற கூட்டமும் இறைவனுடைய நியாமத்தை அவர்களுக்கான அந்த இருப்பிடத்திலே பெற்றிருந்தார்கள், அவங்க வாழக்கூடிய அந்த இடத்தில் அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் சொல்லுகிறார். இதையெல்லாம் நினைவு கூர்ந்துதான் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார், ஃபத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி வாழுங்கள், வாத்தியவுன், நபியாக இருக்கிற எனக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் என்று சொல்லுகிறார். மேலும் அவர் குறிப்பிடுகிறார், அல்லதீன யுஃப்ஸிதூன ஃபில் அர்த் வலா யுஸ்லிஹூன், யாரெல்லாம் பூமியிலே குழப்பம் செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சீர்திருத்தம் பெற்றவர்களாக இருக்க மாட்டார்கள், நல்லவர்களாக இருக்க முடியாது, பூமியில குழப்பம் செய்யாதீங்க என்று சொல்லி இத்தனை செய்திகளை நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூத் என்கிற தன்னுடைய கூட்டத்திற்கு அவர் எடுத்து சொல்கிறார். அல்லாஹு தஆலா இந்த சமூத் என்கிற இந்த உம்மத்தை இன்னொரு பெயரை கொண்டும் அல்லாஹ் குர்ஆன்ல நமக்கு அடையாளப்படுத்துகிறான். திருக்குர்ஆனினுடைய 15வது அத்தியாயத்தினுடைய 80வது வசனம், வலக்கது கத்தப அஸ்ஹாபுல் ஹிஜ்ர் அல் முர்சலீன், இந்த ஹிஜ்ர் வாசிகள் அவர்கள் தூதர்களை, நபிமார்களை எல்லாம் பொய்யர்களாக ஆக்கி கொண்டார்கள், அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். சமூத் என்கிற இந்த சமுதாயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ஹிஜ்ர் வாசிகள், ஹிஜ்ர் என்கிற அந்த பெயரை அல்லாஹ் பயன்படுத்தி அவர்களுக்கான இன்னொரு அடையாளத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். இவர் மட்டுமே அந்த உம்மத்திற்கு அல்லாஹ் நபியை அனுப்பல. நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமே ஹிஜ்ர் வாசிகளுக்கு, சமூத் என்கிற இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் நபியாக அனுப்பாமல் பல நபிமார்களை அல்லாஹ் அனுப்புறான். எப்படி அல்லாஹு தஆலா ஆது கூட்டத்திற்கு பல நபிமார்களை அனுப்பியும் அவர்கள் எல்லா நபியும் அவர் பொய்யர் என்று சொன்னார்களோ, அதே மாதிரி இந்த சமுதாயமும் சமூத் என்கிற இந்த கூட்டமும் ஹிஜ்ர் வாசிகளும் எல்லா நபிமார்களையும் பொய்யர் என அவர்கள் பேசுகிறார்கள், யாரையும் அவர்கள் நம்பவில்லை. அல்லாஹு தஆலா அவருடைய இந்த பெயரை நமக்கு எடுத்து பேசுகிறார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் பல செய்திகளை எடுத்து சொல்லி தாவா செய்கிறார். அல்லாஹ் அதை அடுத்தடுத்து குர்ஆன்ல சொல்லும் போது, இன்னீலக்கும் ரசூலுன் அமீன், நான் உங்களுக்காக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஒரு தூதராக இருக்கிறேன். ஃபத்தகுல்லாஹ வாத்தியூன், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், எனக்கு கட்டுப்படுங்கள், நான் சொல்லக்கூடிய இந்த ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவர் பேசுகிறார். ஒமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர், உங்களிடத்தில் இதற்காக நான் எந்த கூலியும் கேட்கவில்லை, நிச்சயமாக எனக்கு அல்லாஹ்விடத்தில் நான் செய்யக்கூடிய இந்த தாவாவிற்கான முழுமையான சவாப் எனக்கு கிடைக்கும் என்று அவர் எடுத்து சொல்கிறார். அவர் தாவா பண்ணும்போது தொடர்ந்து அல்லாஹ்வை வணங்க வேண்டும், வேற எதையும் வணங்கக்கூடாது, கற்களை கடவுளாக்கக்கூடாது, வேறு எதையும் கடவுளாக ஆக்கக்கூடாது என்று சொல்லும் போது அதுல ஒரு பிரிவு மக்கள் இவருக்கு ஆதரவாகவும் இன்னொரு பிரிவு மக்கள் இவருக்கு எதிராகவும் என்று இரண்டு பிரிவாக அந்த சமூக கூட்டம் பிரிகிறார்கள். அந்த ஹிஜ்ர் வாசிகள் ரெண்டு கூட்டமாக பிரிந்து விடுகிறார்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறான். திருக்குர்ஆனினுடைய 27வது அத்தியாயத்தினுடைய 45வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வலக்கது அர்சல்னா இலா சமூத அகாஹும் சாலிஹா, நபி சாலிஹ் அவர்களை சமூத் என்கிற கூட்டத்திற்கு நாம் அனுப்பினோம், அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பினோம். ஃபைதாஹும் ஃபரிகானி யஹ்திசுமான், அவர்கள் இருவரும் ரெண்டு கூட்டமாக பிரிந்து ஒருவருக்கொருவர் விவாதம் செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். அவர்கள் சொன்ன அந்த ஓரிரு கொள்கை ஏற்றுக்கொள்வதில் அல்லாஹ் இவர் சொல்லக்கூடியதை நாம் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் ஒருவனை நாம் நம்புவதா அல்லது பல தெய்வங்களை நாம் ஏற்றுக்கொள்வதா என்று அவர்களுக்குள்ளாக இரண்டு பிரிவு உண்டானார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் விவாதம் செய்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறார். 27வது அத்தியாயத்தினுடைய 45வது வசனம்,
அதனுடைய தொடர்ச்சியில அவர்களுக்குள்ள இப்படி பிரச்சனை ஏற்பட்ட பிறகு அதுல ஒரு கூட்டம் அவர்கள் இருவருக்கும் சேர்த்து இவர் தாவா செய்கிறார். காலையா கௌமி லிமா தஸ்தஜிலூன், நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள்? நன்மையை விட ஏன் தீமைக்கு அதிகம் ஆசைப்படுகிறீர்கள்? அதுல ஒரு கூட்டத்திற்கு அவர் எடுத்து சொல்லுகிறார், நான் சொல்லக்கூடிய இந்த ஓரிரு கொள்கை என்பது உண்மையானது, இது நன்மையானது, இதை விட்டுவிட்டு ஏன் தீமைக்கு நீங்கள் விரைவாக ஆசைப்படுகிறீர்கள்? நீங்கள் அல்லாஹ்விடம் செய்யக்கூடிய பாவங்களுக்காக வேண்டி மன்னிப்பு கேட்க மாட்டீர்களா? அப்படி நீங்கள் மன்னிப்பு கேட்டால் லஅல்லக்கும் துர்ஹமூன், அல்லாஹ்வினுடைய அருளும் இறைவனுடைய ரஹமத்தும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இப்படி அந்த சமுதாயம் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிரச்சாரத்தை கேட்டு ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம், சில மக்கள் நாம் அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும், நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வது சரிதான், நம்ம அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் கடவுளாக ஆக்கக்கூடாது என்று அவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய தாவாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னொரு சமுதாயம், இன்னொரு கூட்டம் அவர்களிலே ஏற்றுக்கொள்ளாமல் மறுக்கும் போது, அவசரப்படாதீங்க, தீமைக்கு அவசரப்படாதீங்க, தவறான கொள்கைக்கு நீங்கள் அவசரப்படாதீங்க, நீங்கள் செய்யக்கூடிய இந்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வான் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் புரிய வைக்கிறார். அப்போதும் அவங்க ஏற்றுக்கொள்ளல, அந்த ஒரு கூட்டம் மறுக்கிறார்கள். அப்போ அவர்கள் இவரை விமர்சனம் செய்ய ஆரம்பித்தார்கள். நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இப்படி தாவா செய்யும் போது, இவர் கெட்ட சகுனமா இருக்கிறாரு, இவரும் இவரோடு இருக்கக்கூடியவர்களும் இவரோடும் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே கெட்ட சகுனம், இவர்கள் மோசமானவர்கள், எனவே இவர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. அப்படி சொல்லும் போது அவங்க என்ன வார்த்தையை சொல்றாங்கன்னா, அல்லாஹ்விடமிருந்து அனுப்பப்பட்ட இவர்கள் மிக மோசமான கெட்ட சகுனமாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். பல் அன்தும் கௌமுன் துஃப்தனூன், அப்ப இவர் சொல்லுகிறார், இல்ல, நீங்கள் சோதிக்கப்படும் சமுதாயமாகத்தான் இருக்கிறீர்கள் என்று நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இவர்கள் விமர்சனம் செய்யும் போது அதற்கு பதிலும் கொடுக்கிறார். அவங்க என்ன வார்த்தையை சொல்லி இவரை விமர்சனம் பண்றாங்கன்னா, அல்லாஹ்வை தெரியாத மக்களாக அவங்க இல்லை, இவர்களும் என்ன வார்த்தை, இந்த சமுதாயம் என்ன வார்த்தையை சொல்றாங்கன்னா, இவர்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட கெட்ட சமுதாயம். அப்ப அல்லாஹ்வை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக தான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நமக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தீய சகுனம் என்று நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரோடு இருந்த மற்றவர்களையும் விமர்சனம் செய்கிறார்கள். அப்ப அவர் பதில் கொடுக்கிறார், இல்ல, நீங்கள் தான் சோதிக்கப்படுகிறீர்கள், புரிந்து கொள்ளுங்கள் என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தாருக்கு அல்லாஹ்வை பற்றி மென்மேலும் புரிய வைக்கிறார். இன்னும் அந்த கூட்டத்துல ஒரு குறிப்பிட்ட சில நபர்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். இந்த எண்ணிக்கை உள்ளவர்கள் தான் பல ஃபித்னாக்களை சமூக சமுதாயத்தில் உண்டாக்கினார்கள். வகானஃபில் மதீனத்தி திஸ்அத்து ரஹத்தின், அவர்களுடைய அந்த மதீனா நகரத்தில், அதாவது அந்த சமுதாயத்திலே அந்த நகரவாசிகளிலே ஒரு 9 நபர்கள் ஒரு குழுவாக இருந்தார்கள். யுஃப்சிதூன ஃபில் அர்ல் வலா யுஸ்லிஹூன், அவர்கள் தான் பூமியிலே குழப்பம் செய்தார்கள், அவர்கள் மக்களுக்கு எந்த நன்மையும் அவர்கள் நாடவில்லை என்று அல்லாஹு தஆலா எத்தனை நபர்கள் என்ற அந்த எண்ணிக்கையும் சேர்த்து நமக்கு அல்லாஹ் எடுத்து சொல்கிறான். அந்த சமுதாயத்துல 2 பிரிவா பிரிஞ்சாங்க. ஒரு பிரிவு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என ஈமான் கொண்டார்கள். இன்னொரு கூட்டம் இவரை விமர்சனம் செய்தார்கள். அதுல குறிப்பா ஒரு 9 நபர்கள் குழுவாக சேர்ந்து கொண்டு இவருக்கு எதிராக விமர்சனங்களையும் அந்த சமுதாயத்தில பல குழப்பங்களையும் இவர்கள் செய்தார்கள் என்று அல்லாஹு தஆலா ஒரு 9 நபர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? காலோ, அவர்கள் சொன்னார்கள், யா சாலிஹ் கது குன்த ஃபீனா மர்ஜூவன், இதற்கு முன்னால் கபுலஹாதா, இதற்கு முன்னால் சாலிஹே எங்களில் நீ நல்லவராய் இருந்தாய். நீங்க அவர் எப்போ அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொன்னாரோ அதுக்கு முன்னாடி வரையும் நீங்கள் எங்களுடைய சமுதாயத்துல நீயும் நல்ல ஒரு மனிதராகத்தான் இருந்தாய் சாலிஹே, ஆனா இப்போ நீ எங்களுடைய முன்னோர்களை வணங்கிய கடவுளை வணங்கக்கூடாது என்று நீ எடுத்து சொல்கிறாய், எனவே நீ தீயவராக மாறிவிட்டாய் என்று சொல்லும் போது, நீ சொல்லக்கூடிய இந்த கொள்கை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், உன்னுடைய கொள்கை நாங்கள் சந்தேகமாக தான் பார்க்கிறோம் என்று சொல்லி அவர்கள் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விமர்சனம் பண்றாங்க. எப்படி ஆது கூட்டம் முன்னோர்கள், எங்களுடைய முன்னோர்களுடைய கடவுளை நீங்க விமர்சனம் பண்றீங்கன்னு சொல்லி நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை சொன்னாங்களோ, அதே மாதிரி இந்த சமுதாயமும் சமூத் என்கிற கூட்டமும் அதே விமர்சனத்தை சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி வரையும் சாலிஹ் நீங்க ரொம்ப நல்லவரா இருந்தீங்க, உங்களை மாதிரி நல்லவர் எங்களுடைய கூட்டத்தில் யாரும் கிடையாது, ஆனா எப்போ நீங்க அல்லாஹ் ஒருவனை தான் வணங்க வேண்டும், முன்னோர்களை வணங்கக்கூடாது, முன்னோர்கள் வணங்கிய கடவுளை வணங்கக்கூடாதுன்னு சொன்னீங்களோ, நீங்க ரொம்ப கெட்டவரா மாறிட்டீங்க, நீங்க எங்கள்ல ஒருத்தர் கிடையாது, நீங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி எல்லாமே எங்களுக்கு சந்தேகம் தான் ஏற்படுத்துகிறது, உங்களுடைய கொள்கை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இப்படியாக அவரை விமர்சனம் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு தோதுவா அவர் இருக்கும் வரை அவர்களை ஆதரிக்கக்கூடியவராக அந்த மக்கள் இருந்தாங்க.
எப்போ அவர் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னாரோ அதற்கு பிறகு அவர்கள் மிக கடுமையாக விமர்சனம் செய்கிறார்கள். இப்போ இவரோட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களையும் அவங்க விமர்சனம் பண்றாங்க. வகாலல் மலஉல்லதீன இஸ்தக்பரு மின் கௌமிஹி லில்லதீன உஸ்துலைஃபு, அவர்களிலே பலவீனமான மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். யாரெல்லாம் கர்வம் கொண்ட பெருமை அடித்த தலைவர்களாக இருந்தார்களோ அவர்கள் அந்த சமுதாயத்திலே நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்துல யார் பலவீனமான ஏழை மக்களாக இருந்தாங்களோ அவங்கள விமர்சனம் பண்றாங்க. லிமன் ஆமன மின்ஹும் அத்தஅலமூன அன்ன சாலிஹன் முர்ஸலம் மிர் ரப்பிஹி, நீங்கள் எல்லாம் இந்த சாலிஹ் இவர் அல்லாஹ்வுடைய நபின்னு சொல்றாரே அதை நீங்க ஈமான் கொண்டீங்களா, அவர் சொல்றதை நீங்க உண்மை நம்புறீங்களா என்று சொல்லி அவர்களை அச்சுறுத்துறாங்க. அந்த மக்களை, அந்த பலவீனமான மக்களை, அந்த ஏழை மக்களை, வறுமையில இருக்கக்கூடிய மக்களை இவர் சொல்லக்கூடிய உண்மை ஏத்துக்கிறீங்களா, நாங்க சொல்ற உண்மை நம்ப மாட்டீங்களா, நாங்க தான் ஊர் தலைவர்கள், நாங்க சொல்றது கேட்பீங்களா இல்ல சாலிஹ் சொல்றது கேட்க போறீங்களா என்று சொல்லி அந்த மக்களை, அந்த ஈமான்தாரிகளை மிரட்டுறாங்க. அப்ப அவங்க பாருங்க ஈமான்ல உறுதியா இருக்கிறாங்க. காலு இன்னா பிமா உர்சிலு பிஹி முஃமினூன், நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம், அவர் இறைவனுடைய தூதர் என்பதை கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம், எங்களுக்கு அதுல எந்த சந்தேகம் கிடையாது. சாலிஹ் அவர்கள் பொய் சொல்லல, அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன், உங்களை நாங்கள் நம்ப போறது இல்லை என்று சொல்லி அந்த பலவீனமான மக்கள், ஏழை மக்கள் இவர்களுக்கு அழகான முறையில பதில் கொடுக்கிறாங்க. அப்ப உடனே அவங்களுக்கு கோபம் தாங்கல. அந்த ஊர் தலைவர்களுக்கு, கர்வம் கொண்டவர்களுக்கு, பெருமை அடிப்பவர்களுக்கு, நீங்கள் சொல்லக்கூடியதை நாங்கள் நம்ப மாட்டோம், நீங்களும் சாலிஹும் சொல்லக்கூடியதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கர்வம் கொண்டவர்கள் அவர்கள் மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மேலும் அவர்கள் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடும் வார்த்தைகள்ல விமர்சனம் பண்றாங்க. இவருக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, இவர் அந்த சூனியத்தால் பாதிக்கப்பட்டுதான் ஏதோ உளறி கொண்டிருக்கிறார், அது மட்டும் இல்ல மா அன்ச இல்லா பஷரும் மிஸ்லுனா, இவர் நம்மை போன்ற மனிதர் தானே. இதே விமர்சனம் தான் அந்த சமுதாயமும் ஆது கூட்டமும் நபி ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னாங்க. இவர் நம்மள மாதிரி மனுஷன் தானே இருக்கிறாரு, இவர் எப்படி நபியாக இருக்க முடியும் என்று கேட்டாங்க. அதே வார்த்தை இங்கேயும் சொல்றாங்க. இந்த சமுதாயமும் இவர்களிலே இந்த பெருமை அடிக்கக்கூடிய தலைவர்கள் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் நம்மள மாதிரி மனுஷன் தானே, இவர் உண்மையாளராக இருந்தா இவர் நபி என்பதற்கான ஏதாவது ஒரு சான்றை கொண்டு வந்திருக்க வேண்டுமா இல்லையா, இவர் நபி கிடையாது, இவர் யாரும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அடுத்தடுத்து நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தொடர்ந்து அவர்கள் தொல்லை கொடுக்கிறார்கள், அவர்களை விமர்சனம் செய்கிறார்கள். அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறார். வைலா சமூத அகாஹும் சாலிஹா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் அந்த கூட்டத்திற்கு தூதர் அனுப்பினோம், அவர் அல்லாஹ் ஒருவனை மட்டும் வணங்க வேண்டும் என்று சொன்னதோடு வஹுவ அன்ஷாக்கும் மினல் அர்லி, அல்லாஹ் உங்களை இந்த பூமியிலே வாழ வைத்திருக்கிறான், இந்த பூமியிலே உங்களை தங்கம் வைத்திருக்கிறான், நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி ஃபஸ்தக்ஃபிரூஹு சும்ம தூபு இலைஹி, அல்லாஹ்விடம் இஸ்திக்பார் தேடுங்கள், அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேளுங்கள், இன்ன ரப்பி கரீபுன் முஜீப், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா மிக நெருக்கமாக இருக்கிறான், உங்களுடைய துஆக்களுக்கு அவன் பதில் தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் தௌபா கேட்க சொல்கிறார். இப்படி இருக்காதீங்கப்பா, அல்லாஹ் நம்பாம இருக்காதீங்க, உங்க வாழ்க்கை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, துனியாவில இந்த பகுதியில எவ்வளவு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை இங்கே வாழ்வதற்கான எல்லா வசதியும் தந்திருக்கிறானே, நீங்கள் அல்லாஹ்வை ஏன் மறுக்கிறீர்கள், செய்யக்கூடிய பாவங்களுக்கு மனம் வருந்தி அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி அல்லாஹ்விடம் நீங்கள் தௌபா கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் அந்த சமூக கூட்டம் மறுபடியும் விமர்சனம் பண்றான். அல்லாஹ் குர்ஆன்ல பல ஆயத்துக்களை சொல்றான். 54வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம், ஃபகாலு அபஷரும் மின்னா வாஹிதன் நத்தபியூஹு, எங்களை போன்ற ஒரு மனிதரை நாங்கள் பின்பற்றுவோமா, முடியாது, அப்படிலாம் நாங்கள் கண்டிப்பாக பின்பற்ற மாட்டோம், அப்படி பின்பற்றினால் நாங்கள் வழிகட்டிலே போய் விடுவோம் அல்லது நாங்கள் பைத்தியமாக போய் விடுவோம் என்று அவரை இன்னும் விமர்சனம் பண்றாங்க. எங்களை மாதிரி மனிதராக இருக்கக்கூடிய சாலிஹ் ஆகிய உங்களை நாங்கள் பின்பற்ற முடியாது, அப்படி நாங்கள் பின்பற்றினால் நாங்கள் தான் பைத்தியம் பிடித்தவர்களாக வழிகட்டிலே தவறான பாதையில் போய் விடுவோம், நீங்கள் மிகப்பெரிய பொய்யராக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இப்படி அவரை நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த கூட்டத்தில் இருந்த குறிப்பிட்ட சில நபர்கள், அவரோடு சேர்ந்து கொண்டவர்கள் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விமர்சனம் பண்றாங்க. இவ்வளவு வார்த்தையில் சூனியம் செய்யப்பட்டவர் என்றாங்க, மிகப்பெரிய பொய்யர் என்றாங்க, நீங்கள் மனிதர், உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள், உங்களை போல மனிதரை நாங்கள் பின்பற்றினால் நாங்கள் பைத்தியமாகவும் அல்லது வழிகட்டிலே நாங்கள் போய்விடும் என்று அந்த இறை தூதர் அவர் சொன்ன அந்த கொள்கைக்காக வேண்டி இத்தனை சொற்களால் அவர் விமர்சிக்கப்படுகிறார். அப்ப சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், கிடையாது, சயஅலமூன கதன் மனில் கத்தாப் அல் அஷ், நாளை தினம் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், இன்னும் சில காலத்தில்
மிகப்பெரிய பொய்யர் யார் என்பதையும் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்வீர்கள் என்று நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பதில் கொடுக்கிறார். மேலும் அவர் சொல்கிறார், அல்லாஹ்விடமிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நேர்வழியை பெற்றவனாக இருக்கிற நான் நிச்சயமாக இதை நான் உங்களிடத்திலே எடுத்து சொல்லாமல் விட்டால் அல்லாஹ்வுடைய தண்டனை எனக்கு தான் வரும், அதனால் நான் நிச்சயம் சொல்லதான் செய்வேன் என்று அவர்கள் அவ்வளவு விமர்சனம் செய்த போதும் கூட நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய கூட்டத்திற்கு தாவா செய்கிறார். இப்ப அவர் பிடிவாதமாகவும் ஈமானிய உறுதியோடும் இருப்பதை பார்த்தவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த ஒரு 9 பேர் இருந்தாங்களே அந்த குழு என்ன பண்ணுதுன்னா, இவருக்கு மிகப்பெரிய கெடுதல் உண்டாக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். காலும் தகாசமும் இல்ல, அல்லாஹ்வை சத்தியமிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப இந்த கூட்டம் அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொள்ளாத ஒரு கூட்டம். எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல மக்கத்து குறைஷிகள் இருந்தார்களோ, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மக்கா காஃபியர்கள் எப்படி அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அதே மாதிரிதான் எல்லா நபிமார்களின் கூட்டமும் இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ் நாங்க இறைவன் நம்புறோம், ஆனா லா இலாஹ இல்லல்லாஹ் நானும் ஒத்துக்க மாட்டோம். அதுலதான் அவங்க வேறுபட்டாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை தான் அவங்களா ஏற்றுக்கொள்ள முடியல. அல்லாஹ்வை நாங்க வணங்குறோம்ப்பா, எங்க முன்னோர்கள் எதை கடவுளா வணங்க சொன்னாங்களோ அதையும் வணங்குறோம். அப்ப இவங்க சத்தியம் செய்கிறார்கள், அல்லாஹ் மீது தான் சத்தியம் பண்றாங்க. சத்தியம் பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவா? அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் அவருடைய குடும்பத்தாரையும் நாம் என்ன செஞ்சிடலாம், இரவோடு இரவாக கடுமையாக தாக்கி அவர்களை நாம் கொலை செய்து விடலாம். அப்படி நாம் அவர்களை கொலை செஞ்சுட்டு போட்டு வந்துடலாம். நம்ம கிட்ட யாராவது கேட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிடலாம் என்று சொல்லி நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரின் குடும்பத்தாரையும் இந்த கூட்டம் இரவோடு இரவாக கொலை செய்யலாம் என்று இறைவன் மீது சத்தியமிட்டு தங்களுக்குள்ளாக இப்படி அவர்கள் பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல இதை அவர்கள் செய்யும் போது இறைவன் குறிப்பிடுகிறான், வ மக்கரு மக்ரன், அவர்கள் கடுமையான சூழ்ச்சி செய்கிறார்கள். வ மக்ரனா மக்ரன், நாமும் சூழ்ச்சி செய்தோம். வஹும் லா யஷ்உரூன், அவர்கள் அதை அறியாதவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்கள் இவ்வாறு அந்த நபிக்கு எதிராக அந்த நபியை கொலை செய்ய வேண்டும், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரின் குடும்பத்தாரையும் கொல்ல வேண்டும் என்று முடிவு செய்த போது அல்லாஹ் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறான், அவர்கள் அறியாத விதத்திலே நாமும் சூழ்ச்சி செய்தோம், கடும் சூழ்ச்சி செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்ப அவங்க பேசும்போதெல்லாம் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க நபி தான் என்பதற்கான ஏதாவது ஒரு சான்று அத்தாட்சி கொண்டு வான்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சான்றை இறைவன் தருகிறான். இன்னா முர்சிலுன் நாக்கத ஃபித்னத்தல் லஹும், நபியே நாம் உங்களுக்கு ஒரு ஒட்டகத்தை அவர்களை சோதித்து பார்ப்பதற்காக நாம் உங்களுக்கு சான்றாக தருகிறோம் என்று அல்லாஹ் தஆலா நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு நீங்கள் அவர்களை கண்காணிங்கள், வஸ்தபிர், மேலும் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள், அவங்க என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா செய்யட்டும், அவர்களுக்கென ஒரு சோதனையாக அவர்களை சோதித்து பார்ப்பதற்காக ஏதாவது சான்று கேட்டாங்களே, ஏதாவது ஒரு அத்தாட்சின்னு கேட்டாங்களே, இப்ப நாம கொடுக்கிறோம். ஒரு ஒட்டகத்தை அவர்களுக்கு சான்றாக அனுப்புகிறோம், அந்த விஷயத்தில் அவர்கள் எப்படி நடக்கிறார்கள், நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்கிறார்களா, இல்லாவிட்டால் அவர்கள் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் கண்காணித்து சபரோட இருங்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வகி இறக்கிறார். அல்லாஹ் சொன்னதை போல சில மலை குன்றுகளில் இருந்து ஒட்டகத்தை அல்லாஹ் அப்படியே இறைவன் படைக்கிறார். அதையும் அவங்க பார்க்கிறாங்க. ஒரு ஒட்டகம் பிறந்து வளர்ந்து வருவதுதான் அவங்க பார்த்திருப்பாங்க. ஆனா இந்த ஒட்டகம் இறைவன் அனுப்பக்கூடிய இந்த அத்தாட்சியாக மொஜிசாத்தாக ஆயத்தாக அல்லாஹ் கொடுப்பது பெரிய ஒட்டகமாக, ஒரு பெண் ஒட்டகமாக அப்படியே வருகிறது, அந்த பாறைக்குள்ளாக இருக்கும். அதை அவங்க பார்க்கிறாங்க. பார்த்தவர்கள் இதுதான் சான்று என்பதையும் இவர் நபி என்பதற்கான சான்று என்பதும் புரிந்து கொள்கிறார்கள். ஆனா அதில் அல்லாஹ் சொன்னதை போல அந்த சோதனையிலே அவர்கள் வீழ்ந்தும் போனார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனினுடைய பல வசனங்களில் இறைவன் பேசுகிறான், அவங்களுக்கு ஒரே ஒரு ஷர்த் வச்சிடணும். அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலை, ஒரு நாள் இந்த ஒட்டகம் அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும், மறுநாள் தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று நபியே நீங்கள் சொல்லிவிடுங்கள். இது அவங்களுக்கான ஒரு நிபந்தனை, இதை நீங்க அவங்க ஃபாலோ பண்ணணும் என்று நபியை நீங்கள் அவங்களுக்கு அறிவிப்பு செஞ்சிருங்க. எந்த நாள் உங்களுக்கு ஒதுக்கப்படுகிறதோ அந்த நாள்ல மட்டும் நீங்க இந்த இடத்துல நீர்நிலையில தண்ணீர் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும், மற்ற நாளிலே ஒட்டகத்திற்கான தண்ணீர் குடிக்கக்கூடிய இடமாக அது இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இறைவன் அவன் அனுப்பிய அந்த அற்புதமான ஒட்டகத்திற்கு இறைவன் அதற்கென்று ஒரு நாளை ஒதுக்கி அந்த நீர்நிலை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த மக்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பு செய்ய சொல்கிறார். அப்ப அதை அவர் நடைமுறைப்படுத்துகிறார். காலா ஹாதியின் நாக்கத்துள்ளாக ஷிர்புன் வலக்கும் ஷிர்புன் யௌமுன் மஅலூமுன், இந்த ஒட்டகத்திற்கு ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே அது தண்ணீர் குடிக்கும், அறியப்பட்ட இன்னொரு நாளிலே நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம் என்று நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் அவர் குறிப்பிடுகிறார், இந்த ஒட்டகத்தை நீங்கள்
எந்த வகையான கெடுதலும் இதற்கு செய்யக்கூடாது. அது அல்லாஹ்னு அது பூமியில தன்னுடைய உணவுக்காக வேண்டி அதை மேய விட்டுறணும். இதற்கு எந்த வகையான தீமையும் நீங்கள் செய்துவிடக்கூடாது என்று சொல்லி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அந்த சான்றை, இவர் நபி என்பதற்கான அத்தாட்சியை அந்த ஒட்டகம் சம்பந்தமாக அல்லாஹ் தனக்கு சொன்ன செய்தி எல்லாம் அந்த உம்மத்தாருக்கு சொல்கிறார். அதை அல்லாஹ் குர்ஆன்ல இன்னும் பல வசனங்களை சொல்லும் போது, இந்த ஒட்டகம் என்பது நாக்கத்துல்லா, அல்லாஹ்வினுடைய ஒட்டகம், இறைவன் புறத்திலிருந்து உங்களுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு சான்றாக இருக்கிறது, இதற்கு யாரும் நீங்கள் எந்த வகையான அநியாயம் செய்யக்கூடாது என்று அவர் பேசுகிறார். ஆனா அவங்க என்ன பண்றாங்க, அது கேட்கல. முதல்ல அந்த கூட்டம் சமூத் என்கிற அந்த சமுதாயம், ஹிஜ்ர் வாசிகள், இவர் நபி என்பதற்கு ஏதாவது ஒரு சான்று கேட்டாங்க. அல்லாஹ் கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு அதை ஒழுங்கா அவங்க அந்த நபியினுடைய வார்த்தையை கட்டுப்படணுமா இல்லையா? அந்த ஒட்டகத்திற்கு எந்த அநியாயம் செய்யாம அல்லாஹ் சொன்னதை போல ஒரு நாள் அந்த ஒட்டகமும் மறுநாள் இவர்களும் தண்ணீர் பயன்படுத்தி இருக்க வேண்டுமா இல்லையா? அதை செய்யலாம். கத்தபத் சமூது பி தக்வாஹா, இந்த சமூக கூட்டம் பூமியிலே வரம்பு மீறினார்கள். வரம்பு மீறி என்ன செய்தார்கள்? இதின் பாச அஷ்காக, அவர்களிலே ஒரு பாக்கியம் இழந்தவன், ஒரு துர்பாக்கியசாலி, அவன் அந்த ஒட்டகத்திற்கு கெடுதல் செய்வதற்காக வந்தான். ஃபகால லஹும் ரசூலுல்லாஹ், அப்போது நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், நாக்கத்துல்லா, இது அல்லாஹ்வினுடைய ஒட்டகம், இதற்கு எந்த வகையான கெடுதல் நீ செய்துவிடக்கூடாது என்று அவரை, அந்த மனிதரை, அந்த கெட்ட மனிதரை நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுத்தார். அப்போ அந்த கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா, ஒட்டகத்துக்கு இவர் கெடுதல் செய்யக்கூடாதுன்றாரு, அதெல்லாம் முடியாது, நாங்க செய்வோம் என்று அதிலே ஒருவன் அந்த ஒட்டகத்திற்கு கெடுதல் செய்யணும், அந்த ஒட்டகத்தை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் வரும்போது, அறுக்க வேண்டும் என்று வரும்போது நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தடுக்கிறார். இது அல்லாஹ்வுடைய ஒட்டகம், கவனமா இருந்துக்கோ, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில வரம்பு மீறாதே என்று சொல்லி மீண்டும் எச்சரிக்கை கொடுக்கிறார். இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட விளக்கம் கொடுக்கிறாங்க. நமக்கு இந்த செய்தி சஹீஹ் புகாரில 4942வது ஹதீஸாக வருகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை மக்களுக்கு பயான் செய்து கொண்டிருக்கும் போது, வதக்கர நாக்கத்த அல்லதி அக்கர, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் அனுப்பிய ஒட்டகம் குறித்து எங்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அப்போது அந்த ஆயத்தையும் ஓதி காட்டுகிறார். இதின் பாச அஷ்காக, அப்போது பாக்கியம் இழந்த ஒருவன் அதற்கு கெடுதல் செய்ய வந்தான். அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுக்கிறார்கள், அவன் மிகவும் முரடனாகவும் மிகவும் மோசமானவனாகவும் கொடியவனாகவும் அவன் இருந்தான். அவன்தான் அந்த ஒட்டகத்திற்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று முன் வந்து அந்த ஒட்டகத்தை அவன் அறுத்தும் கொன்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார். அப்போ அல்லாஹ் தஆலா எதை செய்யக்கூடாது என்று இறைவன் தடுத்தானோ அதை செய்கிறார்கள். குர்ஆன்ல அல்லாஹ் அடுத்தடுத்து வசனங்களை விளக்குகிறான். ஃபகத்தபூஹு, அவர்கள் அந்த நபியை பொய்யராக்கினார்கள், அந்த நபியை அவர்கள் மறுத்தார்கள். ஃபஅகரூஹா, மேலும் அந்த ஒட்டகத்தை அறுத்தும் கொன்று விட்டார்கள். அல்லாஹ் கொடுத்த ஒரே சான்றையும் ஏற்றுக்கொள்ளாமல், அல்லாஹ் அந்த ஒட்டகத்திற்கு எந்த அநியாயம் செய்யக்கூடாது என்று சொன்னதையும் ஏற்றுக்கொள்ளாமல், அந்த நபியின் வார்த்தைக்கு கட்டுப்படாமல் அந்த ஒட்டகத்தை அவர்கள் அறுத்து கொன்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். இதன் காரணமாக ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம் ஃபஸவ்வாஹா, அவர்களுக்கு மிகப்பெரிய சப்தத்தை கொண்டு அவர்களை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா அவர்களை தரைமட்டமாக ஆக்கினோம் என்று இறைவன் பேசுகிறார். குர்ஆன்ல இன்னும் பல வசனங்கள் அல்லாஹ் சொல்லும் போது, ஃபஅகருன் நாக்கத்த, அவர்கள் அந்த ஒட்டகத்தை அநியாயமாக கொன்றார்கள். கொன்று விட்டு வகாலு யா சாலிஹ், சாலிஹே நீங்க தான் சொன்னீங்களே அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி விட்டால் ஏதோ அதாபு வரும்னு சொன்னீங்களே, முடிஞ்சா இப்ப கொண்டு வாங்க. எப்படி ஆது கூட்டம் பேசினார்களோ அதே போன்ற ஒரு ஆணவமும் ஒரு கர்வம் பிடித்தவர்களாக இந்த சமூத் என்கிற சமுதாயம் இருந்தார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க? சாலிஹே அல்லாஹ்வுடைய அதாபு வரும்னு சொன்னீங்களே, முடிஞ்ச அதாபை கொண்டு வாங்க என்று அவரிடத்துல இவ்வாறு அவர்கள் பேசுகிறார்கள். அப்போ சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பதில் கொடுக்கிறார், ஃபஅகரூஹா, அல்லாஹ் தடுத்ததை நீங்கள் கொன்று விட்டீர்கள், அறுத்து விட்டீர்கள். ஃபகால தமத்தஊ ஃபீ தாரிக்கும் ஸலாஸத் அய்யாமின், 3 நாட்கள் உங்களுடைய வீடுகளில் இருங்க, எதிர்பாருங்க, அல்லாஹ்வினுடைய அதாவது நிச்சயம் உங்களுக்கு வரும், எதிர்பார்த்துக் கொள்ளுங்கள் என்று நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தை எச்சரிக்கை செய்கிறார். அதற்கு பிறகுதான் அவர்கள் மிகப்பெரிய சப்தத்தால், மிகப்பெரிய இடியால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். வஅஹதல்லதீன ஸலமு ஸைஹத்து, அதிலே அநியாயக்காரர்களை மிகப்பெரிய சப்தத்தை கொண்டு நாம் அழித்தோம். ஃபஅஸ்பஹூ ஃபீ தாரிஹிம் ஜாசிமீன், அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே வீழ்ந்து கிடந்தார்கள். இதற்கு முன்னால் இந்த பூமியிலே வாழாத ஒரு சமுதாயத்தை போல அவர்கள் தங்களுடைய வீடுகளிலே வீழ்ந்து கிடந்தார்கள். பெரும் சப்தத்தை கொண்டு, இடி சத்தத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த சமூத் என்கிற கூட்டத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமலும் அநியாயமும் செய்தார்களோ அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா விளக்குகிறார்.
குர்ஆன்ல இறைவன் இன்னும் சில ஆயத்துகள்ல இவர்கள் அழிக்கப்பட்டதற்கான இன்னும் சில காரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான். வஅம்ம ஸமூது ஃபஹதைனாஹும், நாம் இந்த சமூக கூட்டத்திற்கு நேர்வழி காட்டினோம், ஆனால் அவர்களோ நேர்வழியை விட குருட்டுத்தனத்தை விரும்பினார்கள், வழிகேட்டை அவர்கள் விரும்பினார்கள். அதன் காரணமாக நம்முடைய கடுமையான அதாபாக அவர்களுக்கு இடியை இறக்கி அவர்களை நாம் அழித்தோம் என்று அல்லாஹ் தஆலா காரணத்தோடு அவர்கள் அழிக்கப்பட்டதை நமக்கு விளக்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூத் என்கிற கூட்டம் அழிக்கப்பட்டதை பற்றி இன்னும் சில இடங்கள் நமக்கு ரசூலுல்லாஹ் கூடுதலான விளக்கங்களோடு சொல்கிறார்கள். திருமதி போன்ற ஹதீஸ் கிதாபுல பார்க்கலாம். மர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் ஹிஜ்ர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ர் என்கிற அந்த பகுதியை ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. இப்ப பயணமா ரசூலுல்லாஹ் போகும்போது இந்த கூட்டம் அழிக்கப்பட்ட இடத்தை ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. அப்படி போகும்போது சஹாபாக்களுக்கு நினைவுபடுத்துறாங்க, நீங்க யாருமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சி கேட்காதீங்க. உங்களுக்கு முன்னால் இந்த பகுதியிலே நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தார் வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்டு அந்த சான்றை அவர்கள் மதிக்காமல் இறைவனின் கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்களாக இங்குதான் அவர்கள் கடுமையாக அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இந்த பூமியிலே அல்லாஹ் அவர்களை விசாலமாக வாழ வைத்தான். அவர்களுக்கென ஒரு அத்தாட்சியாக ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் தந்தான். அந்த ஒட்டகத்தின் மூலமாக அவருக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பாலையும், அவர்களுக்கு பருகுவதற்கு குடிப்பதற்கு பாலையும் தந்திருந்தான். அவ்வளவு நியாமத்தை அல்லாஹ் கொடுத்திருந்த போதும் கூட அந்த ஒட்டகத்தை அவர்கள் கொடூரமாக அறுத்து கொன்றார்கள். இதன் காரணமாக அந்த பகுதியிலே வாழ்ந்த அத்தனை பேரும் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு மனிதன் மட்டும் அந்த அழிவிலிருந்து அவன் காப்பாற்றப்பட்டான். அபு ரிகால் என்கிற ஒரு மனிதன் மட்டும் காப்பாற்றப்பட்டான். அப்ப சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் நபியே, இறைவனுடைய அந்த அதாப் வரும்போது இவன் மட்டும் எப்படி தப்பித்துக் கொண்டான்? அவனும் கெட்டவன் தான், இவன் மட்டும் எப்படி தப்பித்து போனான்? ரசூலுல்லாஹ் அந்த சமுதாயத்துல உள்ள ஒரு நபருடைய பேரை மட்டும் நமக்கு சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்ல, அந்த அதாப் வரும்போது இவன் ஹரம் பகுதியில் இருந்தான், எல்லை, அதாவது இறைவனுடைய அதாப் இறங்காத அந்த ஹரம் பாதுகாப்பு பெற்ற பகுதியில் இவன் இருந்தான், அதனால் அவன் தப்பித்துக் கொண்டான். எப்போது அந்த பாதுகாப்பு பெற்ற இடத்திலிருந்து அவன் வெளியே வந்தானோ இவனும் அவர்களைப் போல பெரும் சப்தத்தால் அழிந்து போனான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பகுதியை கடந்து போகும்போது இந்த கூட்டம் எப்படி அழிக்கப்பட்டார்கள், இவர்கள் எவ்வாறு நன்றி கெட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை தன்னுடைய தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் நினைவுபடுத்தும் போது அல்லாஹ்வுடைய சான்று கேட்காதீங்க என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துகிறார். இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம் இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியிலே வருகிறது. இது மாதிரியான இறைவனுடைய சாபத்தால் இறைவனுடைய அதாபை பெற்ற ஒரு உம்மத்தை, அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய இடத்தை நீங்கள் கடந்து போகும்போது அழுதவர்களாகவே தவிர அந்த இடத்திற்கு நீங்கள் வராதீர்கள். அதை நினைச்சு பாருங்க, இந்த பூமியிலே நம்மை போன்ற ஒரு சமுதாயம் வாழ்ந்தார்கள், அல்லாஹ்வின் கோபத்தால் இங்கேதான் அவர்கள் அழிக்கப்பட்டார் என்பதை நினைத்து அழுதவர்களாகவே தவிர இந்த கூட்டத்தை, இந்த இடத்தை நீங்கள் கடந்து போக கூடாது என்று சொல்லி நபி அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் தன்னுடைய குதிரையில் இருந்தபடியே அந்த இடத்தை ரசூலுல்லாஹ் கடந்து போகும்போது அந்த தன்னுடைய போர்வையால் தன்னுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள் என்ற செய்தியை நாம பார்ப்போம் சஹீஹ் புகாரியில். அப்போ அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சாலிஹ் என்கிற நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் என்கிற அந்த சமுதாயத்தினுடைய கூட்டம், அந்த சமூத் என்கிற கூட்டம் அந்த நபியை மறுத்து அவரை விமர்சனம் செய்து அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஒட்டகம் என்கிற சான்றையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அதையும் அறுத்து கொடூரமாக கொன்ற பிறகு இறைவனுடைய அதாவை பெற்றவர்களாக இந்த பூமியிலே மிகப்பெரிய இடியால் தாக்கப்பட்டு மிகப்பெரிய அந்த சப்தத்தின் மூலமாக அவர்கள் பூமியிலே வீழ்ந்து போனார்கள் என்று அல்லாஹ் அவருடைய வரலாறை நமக்கு இறைவன் எடுத்து சொல்லிவிட்டு இதற்கு பிறகு நாம் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான், ஃபலம்மா ஜா அம்ருனா நஜ்ஜைனா சாலிஹன் வல்லதீன ஆமனு மஅஹு பிரஹ்மத்தின் மின்னா. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவரோடு ஈமான் கொண்ட மக்களையும் நாம் இதற்கு பிறகு காப்பாற்றினோம். அவர்கள் அழிக்கப்படல, இந்த அநியாயம் செய்த கூட்டம் மட்டும்தான் அழிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா இவருடைய வரலாறை நமக்கு குர்ஆனினுடைய பல சூறாக்களிலே இறைவன் சொல்லி முடிக்கிறார். அப்போ சமூத் என்கிற இந்த சமுதாயமும் ஆத் என்கிற கூட்டத்தை போலவே அவர்கள் அல்லாஹ்வை மறுத்தார்கள், இறைவனுடைய சான்றை நிராகரித்தார்கள், அந்த நபியை பொய்யரென விமர்சனம் செய்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் அழிந்து போனார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இந்த அழிக்கப்பட்டவருடைய வரலாறு எல்லாம் முஃமின்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். உலக வாழ்க்கையில எந்த தருணத்திலும் இறை மறுப்பின் பக்கம் நாம எந்த காரணத்திற்காகவும் போய்விடக்கூடாது, அல்லாஹ்வினுடைய எந்த அத்தாட்சியும் நாம் மறுத்து விடக்கூடாது என்பதை ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கையாக இவர்களின் இந்த சமுதாயத்தின் வழியாக ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு பாடமாக சொல்லுகிறார். இதோடு நபி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு முடிகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அடுத்த நபியினுடைய வரலாறை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம்.
அந்த இறை தூதர் எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய பிறப்பும் மிகப்பெரிய அதிசயமாக இருந்தது. நபிமார்களிலே அவருடைய இறப்பும் மிக அதிசயமாக நடக்கவும் போகிறது. அப்படிப்பட்ட அந்த நபி யார் என்கிற செய்தி இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் அவருடைய வரலாற்றை துவங்குவோம் என்று சொல்லி என்னுடைய பயானை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.